என்னமா இது மோகி புரட்டாசி முடிஞ்சிச்சுல, கறிச்சோரோட என்னுடைய விரதத்தை விடுறேன். கறிச்சோரா? இதை எப்பமா பண்ணீங்க? இப்பதான். எப்பமா செஞ்சீங்கன்னு கேட்டவங்க கிட்ட எப்படி செஞ்சோன்னு சொல்லணும்ல. ஒரு பேனை வச்சு 2 ஸ்பூன் நெய் 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு பிரிஞ்சியில தாளிச்சு கூடவே பட்டை லவங்கம் ஏலக்காய் மேஸ் ஸ்டார் பூ எல்லாம் போட்டு பொரிஞ்சதும் மெலிசா கட் பண்ண வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்குற நேரத்துல ஒரு பிரியாணி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார்ல பட்டை லவங்கம் ஏலக்காய் மேஸ், இது கூடவே சோம்பு ஜீரகம் மிளகு தலா 1/4 ஸ்பூன் போட்டு கூடவே 3 காஞ்ச மிளகாயும் போட்டு பொடியா அரைச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்பதான் மேட்ரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட போட்டு நல்லா வதக்கணுங்க. இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம வாஷ் பண்ணி வச்ச கறியை சேர்த்துட்டு 3 ஸ்பூன் தயிரை விட்டு, தயிர் இந்த அளவுக்கு கொதி வரும்போது கார மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா பரட்டுன்னு பரட்டி இந்த அளவுக்கு குழம்பு போல வரும்போது நம்ம எடுத்து வச்ச அரிசிக்கு ஏத்த மாதிரி தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ஊத்தி அப்படியே மூடி வச்சு தண்ணி நல்லா கொதி வந்ததும் வாஷ் பண்ணி வச்ச அரிசி இது கூட சேர்த்து தட்டு போட்டு மூடி சிம்ல வச்சு 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தா இந்த அளவுக்கு சூப்பரா கறிச்சோறு வந்திருக்கோங்க. அவ்வளவுதான். இறக்கி வச்சு தட்டுல பரிமாறி அவிச்ச முட்டை ஆனியன் ரைத்தா, இதை விட வேற என்ன வேணும்? இந்தடா எப்படி இருக்கு சொல்லு அப்படின்னு கேட்டா சூப்பரா இருக்கு குடுங்கன்னு கையோட வாங்கிட்டு போயிட்டாங்க. நிஜமாவே சூப்பரா தாங்க இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்க.